மதராசி திரைப்படம் ஒரு கலவையான விமர்சனங்களை பெறுது. உங்களுடைய பார்வையில் அந்த படம் எப்படி இருந்துச்சு? அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான். என்னன்னா, நம்ம வந்து ஒரு கதை பண்ணும்போது அதனுடைய அடிப்படையான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு என்னையோ ஏதோ பார்த்தீங்கன்னா ஏதோ விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு அதை டீல் பண்ணுறது இருக்குல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா அதனுடைய நம்பகத்தன்மை அவ்வளோ பெரிய உழைப்பை போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு பேஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அதை வந்து நம்மளால் ஏற்க முடியல. அது மதராசி படத்துக்கு வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் ஓப்பனிங்கும் இல்லைனாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம ஏஆர் முருகதாஸ் படம் மற்ற ஹீரோக்கள் படங்களோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படங்கிறது ஒரு இப்போ ரீசெண்டாக வந்த பெரிய ஹீரோ பெரிய டைரக்டர் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் மதராசி கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்கு ஆடியன்ஸை அப்படின்ற லெவலில் இருந்து அணுகலாமா? தக் லைஃப், இந்தியன் 2 இந்த படங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை வந்து மதராசிக்கு ஏற்படலை. தமிழ் சினிமாவில் ரெண்டு பெரிய துருவங்கள், கமல் ரஜினி ரெண்டு பேரும் இணைந்து படம் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பே டிசைட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட். இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினியுடைய சாணக்கியத்தனமும் அடங்கியிருக்கு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த படத்தை வடசென்னை படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு கட்டத்தில் ஜெயிலில் இருப்பார், தெரியுதுல்ல? இப்போ தனுஷ் ஜெயிலில் இருக்கிற காலகட்டத்தில் வெளியில் நடக்கிற கதை. எல்சியு மாதிரி இது வந்து வெற்றிமாறனுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சிவகார்த்திகேயன் சமீபத்தில் நடித்து வெளியான மதராசி திரைப்படம் ஒரு கலவையான விமர்சனங்களை பெறுது. உங்களுடைய பார்வையில் அந்த படம் எப்படி இருந்துச்சு? அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் என்ன? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான். என்னன்னா, முருகதாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர், பல வெற்றி படங்களை கொடுத்தவர். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கமர்ஷியல் படங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதுக்கு பெரிய உதாரணம் வந்து துப்பாக்கி தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரமணாவும் சொல்லலாம். பட் ஆனால் துப்பாக்கி படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கான இலக்கணமாகவே அந்த படம் இருக்கும். ஒரு பரபரப்பான திரைக்கதை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அந்த படத்தை நீங்கள் உதாரணமாக சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட படங்களை எடுத்த முருகதாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மதராசி படத்தை வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு கூடுதல் கவனத்தோடு எடுத்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இப்போ என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கணும்னு நினச்சிருக்காரு, அது தப்பு கிடையாது. சிவகார்த்திகேயனை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சிருக்காரு, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா, நம்ம வந்து ஒரு கதை பண்ணும்போது அதனுடைய அடிப்படையான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா என்ஐஏ சம்மந்தப்பட்ட ஒரு கதை. சென்னைக்குள் துப்பாக்கிகளை வந்து ஊடுருவ விடணும், துப்பாக்கியை வந்து மக்கள்கிட்ட புழக்கத்தில் விட்டு இங்கே வந்து இந்த அமைதியை குலைக்கணும்னு ஒரு குரூப் ட்ரை பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு என்ஐஏ அதிகாரி வந்து தடுக்கிறாரு. இதுதான் விஷயம். அப்போ ஒரு என்ஐஏ அப்படின்னா அதனுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ஐஏ ஏதோ பார்த்தீங்கன்னா ஏதோ விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு என்ன அதை டீல் பண்ணுறது இருக்குல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா அதனுடைய நம்பகத்தன்மை போயிடுச்சு. இன்னொன்று, அவ்வளோ பெரிய உழைப்பை போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு பேஸ் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அதை வந்து நம்மளால் ஏற்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு என்ஐஏ செய்ய வேண்டிய ஒரு ஆப்ரேஷனை ரோட்டில் போகிற ஒருத்தனை கூப்பிட்டு இவன் தான் தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறான், அதனால இந்த வேலையை இவன் செய்யட்டும்னு கொடுக்குறதெல்லாம் இருக்குல்ல, அது சினிமாவில் மட்டுமே நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு உறுத்தலாக தான் இருந்தது. கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் என்னவா சார் இருக்கு? ஆக்சுவலி என்னன்னா, மதராசி படத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் ஓப்பனிங்கும் இல்லைனாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம ஏஆர் முருகதாஸ் படம் அப்படிங்கிறதுனால அந்த நம்பிக்கையில் வந்து ஒரு ஆன்லைன் புக்கிங் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 கோடியை தாண்டி அந்த படம் கலெக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுடைய அந்த இதுதான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவைடிங்கான ஒப்பீனியன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வசூல்லாம் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் அதே நேரம் மற்ற ஹீரோக்கள் படங்களோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படங்கிறது ஒரு பெரிய நம்பர் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்த பெரிய ஹீரோ பெரிய டைரக்டர் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் மதராசி கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்கு ஆடியன்ஸை அப்படின்ற லெவலில் இருந்து அணுகலாமா? ஆமாம், நிச்சயமாக. தக் லைஃப், இந்தியன் 2 இந்த படங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை வந்து மதராசிக்கு ஏற்படலை. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அந்த படங்களுக்கு எப்படின்னா யுனானிமஸாக அந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பரவியது அல்லது பரப்பப்பட்டது. மதராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடிங்கான டாக் இருந்தது. இப்போ நம்மை போன்ற ஒரு சிலர் அந்த படத்தை விமர்சனம் பண்ணாலும் வழக்கமாக அந்த மசாலா படம் பார்க்குற பார்வையாளர்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு.
புரியுதா இல்லையா? அடடா படம் அவனுக்கு வந்து இந்த எண்ணெய் என்ன எண்ணெயோடைய அதிகாரம் என்ன, இந்த கேள்வியெல்லாம் அவனுக்கு வரவே வராது. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து ஒரு பரபரப்பான கமர்ஷியல் ஐட்டங்கள்லாம் இருக்கா, ஓகே அப்படிங்கிற அந்த மனநிலையில் படம் பார்த்தவர்களுக்கு அந்த படம் ஒரு திருப்திகரமான படமாக தான் இருந்தது. அதனால இந்த வசூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரிவு, பெரிய வீழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படலை. இப்போ ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் ஒரு இடத்துல பேசுகிறப்ப ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு என்னால் கதை எழுத முடியாது, படம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒன்று பேசியிருக்காரு. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா? இல்லை, ரைட்டா தப்பாங்கிறத விட அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த விஷயத்த சொல்கிறார். என்னன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கூலிங்கிற படத்தை நான் கரெக்டாக தான் பண்ணேன், ஆனால் மக்கள் வந்து அந்த படத்து மேலே வந்து அதீத நம்பிக்கை வச்சுட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு அவர் சொல்றது சரிதானே சார். எல்சியூன்னு அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, டைம் டிராவல் எங்கேயுமே சொல்லல. இவங்களா ஒன்று கற்பனை பண்ணிட்டு அதை திருப்திப்படுத்தலை அப்படின்றப்ப டேரக்டர் மேலேயோ இல்லை அந்த டீம் மேலேயோ கோவப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைத்த இந்த இடம், இந்த வெற்றி, இந்த உயரம் வந்து மக்கள் கொடுத்தது. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, உங்களுடைய முந்தைய படங்களில் நீங்கள் இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணீங்க, அது எனக்கு பிடிச்சது, அதனால நான் உங்கள் மீது நான் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் வைக்கிறேன், அடுத்த படம் இதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ லோகேஷ் கனகராஜுடைய கருத்து வந்து எந்த அளவுக்கு நியாயமோ அதே மாதிரி ஆடியன்ஸுடைய எதிர்பார்ப்பும் நியாயம் தானே. ஏன்னா நீங்கள் வந்து என்னை இந்த உயரத்தில் வைக்காதீங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் ஏற்கனவே கொடுத்த படங்கள் அப்படி இருந்துச்சு, அதனால மக்கள் உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அப்போ நீங்கள் முன்னாலே சொல்லியிருக்கணும், என்னை இந்த இடத்துல எல்லாம் உட்கார வைக்காதீங்க, அடுத்த படம்னா நான் மொக்கையாக தான் எடுப்பேன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நிச்சயமாக மாட்டீங்க. அதனால் அதை வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவில் 2 பெரிய துருவங்கள், கமல் ரஜினி 2 பேரும் இணைந்து படம் பண்ணுறது அப்படின்றது ஆல்மோஸ்ட் உறுதியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? உண்மையுமே அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறார்? ஆமாம், அதில் எந்த மாற்றமே இல்லை. அந்த செய்தியை நம்ம தான் பிரேக் பண்ணோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பே டிசைட் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட். அதே நேரம் ரஜினி என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்னா, கூலி படம் வந்துடட்டும், ஜெயிலர் 2வும் அந்த முடிகிற கட்டத்துக்கு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் சொல்லலாங்கிற மாதிரி ரஜினி சொன்னதால் வந்து எல்லா தரப்பிலுமே அதை அடக்கி வாசித்தாங்க. நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் மூலமாக அந்த தகவல் கிடச்சிது. அதுக்கப்புறமா தான் அதை நம்ம வெளியில் பிரேக் பண்ணோம். அதுக்கப்புறம் அது பரவலாக எல்லா இதுகளையும் வர ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, இப்போ கூலி படத்துக்கு பிறகு அருண் மாதேஸ்வரன்கிற ஒரு இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்க போகிறார். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்துலேருந்து 10 மாதம் அதுக்கு டைம் ஆகிடும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஜெயிலர் 2 படத்தை முடிச்சுட்டு அவருடைய பயோபிக்காக ஒரு 6 மாதம் பிரேக் எடுக்கிறாரு. என்ன இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ப்ராஜெக்ட் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். இதுதான் இப்போதைக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினியுடைய சாணக்கியத்தனமும் அடங்கியிருக்கு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த படத்தை ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனமும் ரெட் ஜெயண்ட் நிறுவனமும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்க போகிறாங்க. இப்போ ரெட் ஜெயண்ட்ங்கிறது திமுக உதயநிதியுடைய நிறுவனம். இது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ அடுத்து தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் திமுக தோத்துடுச்சுன்னு வச்சுக்கோமே, இப்போ ரஜினி வந்து ரெட் ஜெயண்ட் நிறுவனம் படம் பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ண மாட்டாரா? அதில் அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கும். அதே நேரம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டால் இவரால் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தில் நடிக்கிறத வந்து தவிர்க்கவும் முடியாது, அதில் அவருக்கு எந்த தடையும் இல்லை. அதனால் இந்த தேர்தல் வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை வந்து தள்ளி போடுறதுல ரஜினி வந்து தேர்தல் முடிவுகளை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரஜினியுடைய எண்ணம். கமல்ஹாசனுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன, ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிற ஒருத்தரா இருக்காரு, ராஜ்யசபா எம்பியாவும் இருக்காரு, அதனால அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ரஜினி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். அப்ப அதிமுக ஆட்சி அமைந்தால் நீங்க திமுக நிறுவனத்துல போய் நடிச்சீங்க அப்படின்னா அவர் வந்து அதை விரும்ப மாட்டார். அதனால எனக்கு தெரிஞ்ச ரஜினி வந்து இந்த காரணத்தினால் தேர்தல் வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை வந்து அப்படி நகர்த்திடுவார் அப்படின்னு தான் நான் கேஸ். இது ஓகே ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு பெரிய மாதிரி ஒரு தமிழ் சினிமாவே வந்து ஒரு திரும்பி பார்க்குற ஒரு படமா இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ரஜினியுடைய சம்பளம் வந்து ஒரு மினிமமாக 150 கோடின்னு வச்சுக்கோங்க. இப்போ ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கிற படம்னா பிஸ்னஸ் பெருசாக இருக்கும். அப்போ அவர் மினிமமாக 200 கோடி ரூபா சம்பளம் கேட்பார். இப்போ அவருக்கு 200 கோடியை கொடுத்துட்டு கமலஹாசன் 20 கோடியாக நடிப்பார், இவரும் 200 கோடி சம்பளம் எடுத்துக்குவார். அவருடைய தயாரிப்பாக இருந்தாலும் அவர் ஒரு 200 கோடி எடுத்துக்குவார். அதுக்கடுத்து லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து மினிமமாக ஒரு 100 கோடி சம்பளம் கேட்பார். ஏன்னா கூலி படத்துக்கே அவருக்கு 50 கோடி சம்பளம், கைதி 2க்கு அவருக்கு 75 கோடி சம்பளம். ரஜினி கமல் வச்சுன்னா அதனுடைய பிஸ்னஸ் வேற லெவலில் இருக்கும். அப்போ அவர் ஒரு 100 கோடி, அப்போ 500 கோடி ரூபா அந்த 3 பேருடைய சம்பளத்துக்கே போயிடும். அப்போ அனிருத் இசைன்னு வச்சுங்க, அவர் ஒரு 20 கோடி,
அப்புறம் நடிகை அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு 600 கோடி ரூபா இதுலயே லாக் ஆயிடும். இந்த சம்பளத்துக்கே போயிடும். அதுக்கப்புறம் மினிமமா ஒரு 100 கோடி ரூபா மேக்கிங்க்கு வச்சா கூட ஒரு 700 கோடி ரூபா பட்ஜெட் ஆகும் அந்த படத்துக்கு. ஏன்னா அதனால இது வந்து ஒரு பெரிய அளவுல தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். இன்னொன்று அவ்வளவு செலவு பண்ணாலும் அதை ஒரு பெரிய அளவில் அவங்களால பிஸ்னஸ் பண்ணவும் முடியும். இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தை வந்து இனிமேல் நான் படம் பண்ண போறதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். சினிமாவை நன்கு கூர்ந்து கவனிக்கிறவர், சினிமா லவ்வர், இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான பின்னணி என்ன? அதான் சினிமா துறை இன்னைக்கு வந்து அவ்வளவு ஆரோக்கியமாக இல்லை. அதுதான் முக்கியமான காரணம். என்னன்னா இப்போ டிஜிட்டல் வியாபாரம், சேட்டலைட் வியாபாரம்னா இன்னைக்கு வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் டிஜிட்டல் நிறுவனங்கள் பல படங்களை வாங்க முன்வரவே இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி எனக்கு வேணான்றான். என்ன அதுக்கடுத்து அஜித் நடித்த குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸு விற்கப்படலை. எந்த நிறுவனமுமே வேணான்றாங்க, ஃப்ரீயாக கூட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய சேட்டலைட் இன்னும் விற்கவே இல்லை. ஆமாம், அதுதான் உண்மை. டிஜிட்டல் மட்டும்தான் விற்றுருக்கு, சேட்டலைட்டு விற்கவே இல்லை. தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி, சன் டிவி 2 தொலைக்காட்சி நிறுவனங்களால் தான் படங்கள் ஒளிபரப்புகிறாங்க. அவங்க மட்டும்தான் அந்த இதுவே வாங்க முடியும். ஜி டிவி நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் ஜி டிவி பார்த்தீங்கன்னா பெரிய தொகை கொடுக்க மாட்டாங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சன் டிவி அந்த படத்தை வாங்காது. ஏன்னா திமுகவுக்கு எதிரான கருத்து அந்த படத்தில் இருக்கும். அதை நம்ம போட்டோம்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு அவங்க அதுலேருந்து ஒதுங்கிட்டாங்க. அப்போ வாங்க வேண்டிய ஒரே ஆள் விஜய் தான். விஜயுடைய கணக்கு என்ன அப்படின்னா, நம்ம அவங்ககிட்ட போவேனா அவங்க தேடி வரட்டும், அப்போ தான் ஒரு அடிமாட்டு விலைக்கு நம்ம விலை கேட்க முடியும்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சினிமாவுடைய நிலவரங்கிறது இப்படி தான். வெற்றிமாறனுக்கு என்னென்னா இந்த பிரச்சனைகள் தவிர கூடுதலான பிரச்சனை என்னென்னா, அவர் ஒரே நேரத்தில் எடுத்த 2 படங்களும் சிக்கலில் மாட்டினது தான். ஒன்று கோபி நாயனார் இயக்கத்தில் மனுஷின்னு ஒரு படம் 11 கோடி பட்ஜெட்டில் எடுத்தார். அந்த படம் சென்சார் பிரச்சனையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி அது அப்படி காணா போக வேண்டிய படம். அது கடைசி முயற்சியாக கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு அந்த படத்துக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பேட் கேர்ள் படம், அந்த பிராமண பெண்களை எல்லாம் இந்த படம் வந்து இழிவுபடுத்துதுன்னு ஆர்எஸ்எஸ்காரங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணி அந்த படத்துக்கும் ஒரு சிக்கல் வரும்போது இப்போ மன ரீதியாக அவருக்கு வந்து ஒரு பெரிய டென்ஷன் இருக்கு. நம்ம என்னதான் சொசைட்டிக்கு ஒரு கருத்து சொல்லணும்னு படம் எடுத்தாலும் அதுக்காக நீங்கள் ஒரு 25 கோடி எக்கெடுங்கட்டு போகட்டும் அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுக்க முடியாதுல்ல. அப்போ நம்ம போட்ட முதலீட்டுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை, அந்த முதலீடே திரும்பி வராது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் போது இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டியது தான் சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கு. இறுதியாக ஒரு கேள்வி சார். சிம்புவோட அவர் பண்ணுற படம் பண்ணதுக்கான அந்த போஸ்டர்லாம் வெளியாகி இருக்கு. அது வடசென்னை பேஸ்டான ஒரு மூவி. அது வடசென்னையில் நடக்கிற ஒரு கதை தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வடசென்னை பார்த்தீங்கன்னா தெரியுது. வடசென்னையுடைய பார்ட் 2 கிடையாது, வடசென்னை 2 இந்த படம் கிடையாது. ஆனால் வடசென்னையுடைய ஃப்ரான்ச்சைஸாக இந்த படத்தை நீங்கள் சொல்ல முடியும். வடசென்னை படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு கட்டத்தில் ஜெயிலில் இருப்பார், தெரியுதுல்ல. இப்போ தனுஷ் ஜெயிலில் இருக்கிற காலகட்டத்தில் வெளியில் நடக்கிற கதை. அந்த வடசென்னை படத்தில் சில கேரக்டர்லாம் ட்ராவல் பண்ணாங்கல்ல, அதில் சில கேரக்டர் இந்த படத்துலையும் இருப்பாங்க. அதான் எல்சியு மாதிரி இது வந்து வெற்றிமாறனுடைய சினிமாட்டிக் யூனிவர்ஸாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். அது வடசென்னையுடைய அதிகாரபூர்வ பார்ட் 2 கிடையாது. ஸோ அப்படி தான் இவர் பிளான் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த படத்தினுடைய பிரச்சனைகள்லாம் கிட்டத்தட்ட பேசி தீர்க்கப்பட்டுடுச்சு. இன்னும் சில வாரங்களில் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. கேபிஒய் பாலா மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாரு, நிறைய பேருக்கு அந்த ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட இருக்கிறாரு. ஆனால் ஒரு பக்கம் விமர்சனமும் அவர் தன்னை ஏன் இந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ணிக்கிறாரு, இதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான பார்வைகள் இருக்குல்ல சார். நீங்கள் இதை எப்படி பார்க்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு கேபிஒய் பாலாவுக்கு வேற யாரும் பண உதவியோ ஸ்பான்சர்ஷிப்போ கிடையாது. முழுக்க முழுக்க அவருடைய பணம் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. பட் எல்லாருக்கும் உள்ள கேள்வி என்னன்னா, இவர் என்னங்க ஒரு சின்ன திரையில் ஒரு 4-5 ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு, இவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வரும்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனால் என்னென்னா, இந்த கேள்வியை எழுப்புகிறவர்களுக்கு இங்கே இருக்கிற கள நிலவரம் தெரியாது. விஜய் டிவி போன்ற ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் சில நிகழ்ச்சிகளில் நீங்கள் தலையை காட்டி பாப்புலர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு உலகம் முழுக்க மார்க்கெட் என்ன ஒரு மார்க்கெட் உருவாகி உங்களை பல நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அங்கே இருக்கிற கடை திறப்போல் இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் இருக்கட்டும், கல்யாணம், காது குத்துன்னு எல்லாத்துக்குமே உங்களை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இப்போ விஜய் டிவியில் முகம் காட்டுகிற ஒவ்வொரு பிரபலங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா பல கோடி மதிப்புள்ள வீடுகளில் இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. நம்ம பேரை சொல்ல விரும்பலை. அவங்க 2-3 ப்ரோக்ராமுக்கு காம்பேர் பண்ணியிருப்பாங்க, பார்த்தா 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருப்பாங்க. இங்கே கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 2000-3000 தான் விஜய் டிவியில் கிடைக்கும். அப்போ எப்படி 2 கோடிக்கு வீடு வாங்குறேன்னா, இந்த மாதிரி உலகம் முழுக்க ஒரு பெரிய ரவுண்ட் அடித்து பெரிய அளவில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவரும் அப்படி தான் சம்பாதிக்கிறாரு. அந்த பணத்தை கொண்டு தான்
நிறைய உதவிகள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். பட் அதே நேரம் என்னன்னா, இந்த சமூக சேவையின் மூலமாக அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது. அந்த பப்ளிசிட்டி ருசியும் கூட இப்படி பண்ணுவதற்கு காரணமாக இருக்கும். அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கருத்திருக்கும் நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.